ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி ஃப்ரம் அபிஷாஸ் ஹோம் ஸ்டைல். கடையிலிருந்து வாங்குகிற பொன்னாங்கானி கீரை பொடியில் இருந்து என்னென்னு நாங்கள் கண்டுகள் உருவாக்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஊரில் நாங்கள் விலை குறைய கொடுத்து வாங்குகிற கீரைகள் எல்லாமே இங்கே கனடாவில் விலை கூட கொடுத்து தான் நாங்கள் வாங்கணும். அதனால் கடையிலிருந்து வாங்கின ஒரு பொன்னாங்கானி கீரை பொடியிலிருந்து சமையலுக்கு தேவையானதுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மிச்ச கழிவுகள் எல்லாத்தையுமே தனியாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் எல்லாத்தையுமே நடுறதுக்காக. இந்த தண்டில் இலைகள் இருக்கிற இந்த இடத்துல இருந்து தான் குருத்துகளும் வரும், அதே நேரம் வேரும் வரும். அதனால் இந்த மூட்டு பகுதியில் மேலையும் கீழையும் கொஞ்சம் இடத்தை விட்டுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் இதை வெட்டி எடுப்போம். இந்த மூட்டு பகுதி மண்ணில் படுற மாதிரி மெதுவாக குத்தி விடணும். ஆக நல்லா நாங்கள் உள்ளுக்குள்ளே அமர்த்தக்கூடாது, ஏன்னா அதே இடத்துல இருந்து தான் குருத்தும் வரும். அதனால் அந்த மூட்டு பகுதி மண்ணில் படுற மாதிரியும் லைட்டாக மேலே கொஞ்சம் இடம் தெரியக்கூடிய மாதிரியும் தான் நாங்கள் அமர்த்தி மண்ணில் அப்படியே குத்தி வைக்கணும். நாங்கள் நட்ட உடனேயே தண்ணி கொஞ்சம் தெளித்து விடணும். சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டி நட்டதால் வெயில் வைக்கைக்கு குயிக்காக அந்த தண்டுகள் காஞ்சி போயிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் காலமாக பின்னேரம் தண்ணி ஊற்றி ஏழுமெண்டா காலமாக பின்னேரம் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருக்காண்டாலும் அந்த மண் ஈரம் காயாமல் டெய்லி நாங்கள் தண்ணி ஊற்றி கொண்டே இருக்கணும். எனக்கு நட்டு 4-5 நாள்லையே லைட்டாக குருத்துகள் வர ஆரம்பிச்சிட்டுது. எனக்கு கொஞ்சம் கண்டுகள் தான் வளர்ந்துருக்குது. இங்கே வெக்க கொஞ்சம் கூடவாக இருந்ததால் குருத்துகள் வந்ததுக்கு பிறகு கூட சில தண்டுகள் அப்படியே காஞ்சி போயிட்டுது. கண்டுகள் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு பிறகு இயற்கை உரம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்த நான் இப்போ கண்டுகள் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிட்டுது. நான் கண்டுகள் நட்டு 1.5 மாதத்துலேயே நல்ல வடிவாக வளர்ந்து வந்துட்டுது.
நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டுகள் வளர்ந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.